வணக்கம் எல்லாத்துக்கும். நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கிட்டேருந்தே வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்னு பார்த்தா கண்டிப்பாக நல்லா இல்லை அப்படின்னு தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள்லையும் சரி, வெளிப்புற சுற்றுச்சூழலும் சரி, எல்லாமே மாசடைஞ்சிருக்கு. அதனால் நம்ம உடம்பு நோய் அப்படின்ற ஒரு தாக்கத்தில் கண்டிப்பாக இருந்தே ஆகும். 100க்கு 100% பேர் பார்த்தீங்க அப்படின்னா நோய்கள் அப்படின்றது இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு சிகிச்சை மூலிமா நோய்களற்ற ஒரு உலகத்தை உருவாக்குமோ அப்படின்றக்காக தான் நம்மளுடைய கான்செப்டை இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை மையம் மூலமாக அனைவருக்கும் சிகிச்சை கொடுத்து நோய்கள் எல்லாம் ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு நான் முடிவு பண்ணி இந்த ஒரு சிகிச்சை மையத்தை தொடங்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிகிச்சை பார்த்து நல்லது நடத்திட்டு இருக்கேன். இந்த சிகிச்சையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, மாதம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சை மையத்திலே வந்து மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கை வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து இதனால் பயன் பெற்றவங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு சிகிச்சையை தவறாமல் எல்லாமே கலந்துக்கிட்டு இதனுடைய மகத்துவத்தை எல்லாருமே அனுபவிச்சிங்க அப்படின்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் வந்து நடக்கும். அதனால் வந்து எல்லாருமே இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறீங்க. ரொம்ப அருமையான ஒரு ப்ரோக்ராம், அருமையான ஒரு சிகிச்சை முறை. மருந்து மாத்திரை இல்லாமல் எல்லா வியாதிகளுக்கும் குணமாகுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியும். ஆனால் நம்பித்தான் ஆகணும். அந்த அளவுக்கு இதில் வந்து சிகிச்சை முறைகள் இருக்குது. சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொழைச்சிருக்காங்க அப்படின்னு ஏதாவது சரித்திரம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிகிச்சை முறையில் மருத்துவம் பார்த்து அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. அதற்குண்டான இதுவும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருதய நோய்க்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போனீங்க அப்படின்னா காலம் முழுக்க மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டே தான் ஆகணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சிகிச்சை முறையில் நீங்கள் மருந்து மாத்திரை அப்படின்றத எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மருந்து மாத்திரைகளுக்கு நீங்கள் வந்து குட் பை சொல்லிடலாம். எந்த ஒரு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமான சிகிச்சை. நோய் வந்து எதனால் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனுடைய தாக்கம் எல்லாம் ஏன் அதிகரிக்குது அப்படின்றது தெரியுமா? இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மாதம் நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்கில் எல்லோரும் கலந்துட்டு பயன்பெறுங்க. அந்த சிகிச்சை மீட்டிங் நடைபெறும் இடம் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வந்த் தொடு சிகிச்சை மையம், கடற்கரை தோட்டம்,